ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து புஜிகிரி எபிசோடு 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமான விஷயம் கைஸ், இந்த நேம் என்னடா டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்காதீங்க. உண்மையிலே அனிமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தரமாக இருக்கும். நானே ஆடி போயிட்டுன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பானுங்க. கன்ஃபார்ம்னா அது கேரண்டி டோக்கியோ ரிவெஞ்ச் லெவலுக்கு இருக்கும். ஆனால் பட் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி கைஸ், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுவே எனக்கு போதும். இதுக்கு முன்னாடி ஒரு சில அனிமேவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். கன்ஃபார்ம் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். என்னோட பேரு டோமோஷிபி ஆராஜின். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பேஸ் வயலின்லாம் நான் வாசிப்பேன் அப்படின்னு இவனும் கண்ணாடி முன்னாடி நின்று ரிகல்ஸ் ஏதோ பார்த்துன்னு இருக்கான். அந்த அம்மாவும் என்னடா பண்ற, சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போடா, இந்த வர கத்தாதீங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்குள்ளேயும் ஏதோ 2 ஸ்கூல் பசங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்றது, அவனுக்கும் தண்ணி அடிச்சுட்டு அந்த போதை தெரிஞ்சதுல நேற்று ஓவரா குடிச்சிட்டு இருக்கோம்டா. சரி நம்ம எங்க இருக்கோம் இப்போ, வீட்லயா? இல்லடா வேற எங்கேயோடா அப்படின்னு இவனுக்கும் தெரிஞ்சு பார்க்க அந்த இடத்துல 2 பாக்ஸ் இருக்குது. அதுல இருந்து ஒரு சவுண்டு வரது கேட்டு இவனுங்களும் இந்த இடத்துல தான் சீல் செய்யப்பட்ட ஹான்சி புராண கதையை சேர்ந்த 2 மிகப்பெரிய பூதங்கள் வாழுதுன்னு சொல்லியிருக்காங்கடா. அதுங்களை இங்கதான் சீல் பண்ணி வச்சிருக்காங்களாம். எந்த காலகட்டத்தில் இருக்க லூசு பையில இந்த காலகட்டத்தில் பூதமாச்சு கடவுளாச்சு அதெல்லாம் பழைய கதையா இருக்கும் அப்படின்னு இவனும் பேசணும். அந்த இடத்துல இருந்து சவுண்ட் வரது கேட்டு இவனுங்களும் பயந்து அங்கிருந்து ஆராய்ச்சின்னு வர்றானுங்க. அப்போ ஒருத்தரும் இந்த புராண கதையின் படி இந்த இடத்துல துணிச்சலோடு ஓடி போகாத இதயம் கொண்ட யாரா இருந்தாலும் சரி அந்த நபர் ஹான்சி ஏத்துக்கும். 300 காலத்துல, அதாவது சாமுராயின் சகாப்தத்துல யாரோ ஒருவர் அவரோட வாளை கீழே இறக்கி தலைக்கவசத்தை கழட்டியதை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தலைக்கவசமும் அது ஆன்சியை தவிர வேற எதனாலும் அலங்கரிக்கப்படலன்றது தெளிவா போட்டுன்னு இருந்தது. அது இருக்கிறதுனால உண்மையிலேயே ஒருவர் அவங்களுடைய உச்சபட்ச முழுமையான திறமைய வெளிக்கொண்டு வந்து எல்லாருக்காகவும் அர்ப்பணிப்பாங்க. அவங்க தான் ஹாங்கி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்கூல்ல வெளியவே ஒரு மட்டலையும் என்ன ஃபர்ஸ்ட் இயர் தானே ஓவ திமுறை நடந்துக்கிற மாட்டக்காரா, அதானே உன் பேரு? ஓ நீ மின்னோட்ட குரூப்பா அப்படின்னு இவனும் போய் ஃபைட் பண்ண போக ஹீரோ இப்பதான் முறையா இந்த ஸ்கூலுக்கு வரான் போல. அதனால டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி 2 கேங் இருக்கானுங்க, அவனுங்களாலேயே இந்த ஸ்கூல் உருப்படாம போயின்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை அது இதுன்னு போயின்னு தான் இருக்கும். அப்போ ஹீரோவும் கீழே பார்த்தா அந்த இடத்துல இவனும் பயங்கரமா ஃபைட் பண்ணின்னு இருக்கானுங்க. சாரும் சரிடா நீ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஆர்வம் காட்டுறது சரி. ஹீரோவும் சரி சார், நம்மளோட கிளாஸ்ல எதுனா ஒரு அழகான பொண்ணு இருக்குதா? என்னது இருக்குதுதான் நினைக்கிறேன், சாருக்கே தெரியல போல. அப்படியா சூப்பர் தான். அப்போ பார்த்தா இவனும் கிளாஸ் உள்ள போயிட்டு சாரும் இவனை அறிமுகப்படுத்துறாரு. பசங்களா இவனோட பேரு தான் டோமோஷிபி ஆராஜி. இவன் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட். இதுக்கப்புறம் இவனும் அவங்க கூட சேர்ந்து படிக்க போறான். ஹீரோவும் பார்க்க அவனுக்கு எல்லாம் டெரரா இவனை பாக்குறானுங்க, எல்லாம் என்னடா இப்படி இருக்கானுங்கன்னு. அப்ப ஹீரோவும் அவனை அறிமுகப்படுத்திக்க யாருமே கண்டுக்கல, அவங்க வேலையை கண்டினியூ பண்ண. ஹீரோவும் இதுக்கு இடையில மூலையில ஒரு பொண்ணு மட்டும் கரெக்டா நோட்டீஸ் பண்ணிடான். இந்த பொண்ணு நல்லா இருக்கா பாக்க, ஏதோ எனக்காகவே முட்டையில இருந்து வெளியே வந்த தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு அவனும் போயிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல போய் உட்காரான். டோமோ ஆராஜி, என்னோட பேரு ஜென் மஹோரோ, உன்னை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம் தான். இதை கேட்டு அவனும் ஹாப்பி ஆயிட்டு பார்க்க அழகா இருக்கா, எனக்கும் தான்ப்பா உன்னை பார்த்ததுல சந்தோஷம், இவ கியூட்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல மேபி இவ்வளவு கல்யாணம் பண்ணினா இவளோட பேர் தான் எனக்கு பின்னாடி வருமா? அப்படி இல்ல என்னோட பேர் தான் இவளுக்கு பின்னாடி வரும் அப்படின்னு ஹீரோவும் நான் உலகத்திலே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளாஸ் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது அந்த பொண்ணையே பார்க்க, அப்ப இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு இவன் கிட்ட வந்துட்டு, சரி உன்னோட வீடு எந்த பக்கம்டா இருக்குது, ஏன்னா உன்னோட வீடும் என்னோட வீடும் ஒரே சைடு இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு நடந்து போலாம், அதுக்கு தான் கேட்டேன். ஓகே அப்படின்னா சரி நான் கேட்டு வெயிட் பண்றேன்னா வந்துறேன் அப்படின்னு அவங்களுக்கு கீழே போய் வெயிட் பண்ண போறாங்க. இதை பார்த்து ஹீரோவும் இது கனவா நினைவா சிறகுகள் துமோ அப்படின்னு ஹீரோவோ பாட்டு படின்னு அந்த இடத்துல இருந்து பறந்து போறான். அப்ப எவனோ ஒருத்தர் காலை உள்ள பூந்து தடுக்க, யாரா நீ நல்லா போய் இருக்கும் இந்த மாதிரி பண்ற, என்னடா இன்னைக்குதான் நீ புதுசா வந்திருக்கியா? ஆமா அப்படின்னு அவனும் தப்பிக்க பார்க்க இன்னொருத்த வந்து மடக்கிறான். அப்ப இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பிளாக் பண்றாங்க. ஹீரோவை இதை பார்த்துட்டு இது மாதிரி தப்பா நடக்க போது கன்ஃபார்ம் இங்க இருந்து தப்பி போய் ஆகணும்டாப்பா சாமி. 2 பேரும் அங்க மேல பாருங்க வேலைக்காக பறக்குது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறான். யாரா சாமி நீங்க நல்ல பொண்ணு கட்டி அது கூட பேசலான்னு பார்த்தா இப்படி வந்து தடுக்கிறீங்களேடா. அப்ப போகும்போதே திரைத்தனமா எவனும் மேல மோதிட அவன் மூக்கிலே அடி வாங்கி கீழே விழ அவனும் இவனை மாச்சு பார்க்க இன்னொரு பக்கம் இவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சூப்பரா ஒரு வழியா என்னோட ஃப்ரெண்டு கிட்டே நீ மாட்டீனியா? அப்ப ஹீரோவும் பார்க்க பயத்திலேயே இன்னொரு பக்கம் அவனும் நம்ம ஹீரோவை கிட்ட நெருங்கி வரான். அப்ப அவனும் கண்ண முடிக்க எதனா பண்ணுவானோ. நீ ஆராஜி தானே? நீ உண்மையிலேயே ஆராஜ் தான்டா. யாரா நீ? எனக்கு தெரியலடா, நான் தான்டா மடக்காரா, என்னோட ஃபுல் நேமே அசாமினிய மதக்காரா தான். இது மதக்காராவா எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ பிளாஷ்பேக்ல அவனோட பாஸ்ட்ல சின்ன வயசுல இவன் ஒன்னா இருந்திருக்கான். நீயாடா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கிட்ட ஆயிட்டு இருக்கல உன்னை பார்த்தே. சரின்னு திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? அப்ப இவனும் கேட்க ஹீரோவும் சோகமாவ, உன்னோட பக்கம் அவனும் இவனுக்கு ஏதோ ஒன்னு ஆயிருக்குது போல அப்படின்ற மாதிரி அவனும் கொஞ்சம் ஃபீல் ஆகுறான். இவன் தானே என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஆராஜி இவனோட பேரு. அது மட்டும் இல்லாம நாங்க சின்ன வயசுலயே ஒன்னாதான் பயிற்சி எடுத்தோம், எங்களை நாங்க ஹாங்கி பீப்புள் தான் சொல்லுவோம். இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கானவதான். இதே உண்மையாவடா, ஆனா பார்த்தா அப்படி
தெரியலையே உனக்கு எப்படா? எனக்கும் அப்படிதான் இல்ல, பாசல வேணா இவன் பவர்ஃபுல்லா இருந்திருக்கான். அப்ப இவனும் எப்படா இருக்க அந்த மாதிரி விசாரிச்சுன்னு இருக்க, என்ன மன்னிச்சிடறா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு அவனும் அங்க இருந்து சோகத்தோடய கிளம்பி வரான். ஹீரோவும் எங்களா போயிட்டா, அச்சோ அவளை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி அவனும் ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்க அந்த இடத்துல இவங்க அம்மாவும் ஒரு சைனீஸ் ஃபுட் ரெஸ்டாரண்ட் தான் நடத்தின்னு இருக்காங்க. அப்ப அங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் காமிச்சுன்னு இருக்க. அதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்திருப்பானுங்களே, குடிச்சிட்டு கோயில படுத்துருப்பானுங்களே, அவனுக்கு இப்போ வயிறு மூட்டை சாப்பிட்டுக்கு இந்த கடைக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே அவங்க அம்மாவும் எப்படி இருந்துச்சு முதல் நாள் ஸ்கூல்ல, சூப்பரா போச்சா, எதனா பொண்ணு பாத்தியா, நல்லா இருந்துச்சா? அப்ப நம்ம ஹீரோவோட முக சேவகத்தை பார்த்துட்டு உண்மையிலேவா அப்ப இருக்காங்க யாரோ, யார் சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்க. இல்ல அதெல்லாம் இல்ல, இப்படி சொல்றத பார்த்தாலே தெரியுதுடா, கன்ஃபார்ம் மண்டபத்துக்குலாம் புக் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி அவங்களும் அட்வான்டேஜா கேக்குறாங்க. சரி அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீ முதல்ல போய் வேலையை பாரு, எனக்கு கொஞ்சம் சீரியல் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்களும் போய் சீரியல் பார்க்க ஆரம்பிக்க. ஹீரோவும் இன்னொரு பக்கம் கடையை பாத்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவா சமையல் செஞ்சுன்னு இருக்கும்போது இவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம காலையில பாத்துருந்தோம்ல அந்த மாதிரி இடத்துல ஏன்டா அப்படியாப்பட்ட ஆபத்தான ஆன்மாக்களை சீல் பண்ணி வச்சிருக்காங்க, அதான் என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலடா. இதை கேட்ட ஹீரோவும் என்னடா அப்படி பேசிட்டு இருக்கான்னு தெரியல, பைத்தியக்காரனுங்களா இருப்பானுங்களோ. இன்னொரு பக்கம் வேற ஒரு கேங்காண்ட அந்த சிக்மான்ற கேங்க காமிக்க. அப்ப நம்ம மத்தக்காரர்கிட்ட அடி வாங்கிட்டு வரணும், ஒருத்தங்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிறான். சாரி பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க, மத்தக்காரன் என்ன தோக்கடிச்சிட்டான். அப்படியா? ஆனா பாஸ் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அவன் ரொம்ப அன்பான பர்சன் தான், எல்லார்கிட்ட நல்லா பழகுறான். அப்படின்னா உனக்கு அவனை நல்லா பிடிச்சிருக்கிறது போலியே, ஃப்ரெண்ட் ஆக்கிடுவ போலியே. சும்மா பாஸ் உண்மையிலேயே அவனை கூட நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அப்படின்னு இவனும் பேச அவன் டென்ஷன் ஆட்டி இவனை எட்டி வதிக்கிறான். நாயே என்ன பண்ணிட்டு வர சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசுறியா அப்படின்னு அவனும் யோசிக்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நாடகமா ஓடின்னு இருக்குது. ஹீரோவும் இன்னைக்கு நடந்து வச்சது அவனும் யோசிச்சு பாக்குறான். அந்த இடத்துல நம்ம மத்தக்காரவை பத்தி தான் யோசிச்சு இருக்கான். சின்ன வயசுல அவனை எல்லாரும் போட்டு புள்ளி பண்ணும்போது நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து பார்த்து இருந்திருக்கான். அதோட ஹீரோவும் மறுநாள் ஸ்கூலுக்கு போக அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் வரது பார்த்து ஹீரோவும் சோகமா இருக்கான். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம்ல ஹீரோவும் மொட்டை மாடிக்கு போயிட்டு லஞ்ச் ஓபன் பண்ணி பார்க்க அந்த இடத்துல ஆட்டின்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அம்மாவும் சாப்பிடுறா இதுல என்னோட அன்பு எல்லாம் கலந்து இருக்குது, என்ன பண்ணி வச்சிருக்காங்க பேர் அப்படின்ற மாதிரி அவனும் பார்க்க. இதை நம்ம மகோரோவும் பார்த்துட்டு அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. சரி நேத்து நான் உங்களை எதனா காக்க வச்சுட்டேன்னா என்ன மன்னிச்சிடுங்க, வர முடியாம போறதுக்கான காரணமே தேவையில்லாத பசங்க எல்லாம் சூழ்ந்துக்கின்னு பிரச்சனை பண்ணானுங்க, அதுதான். இல்ல இப்படி எல்லாம் சொல்லாத, உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம கூட எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிறேன். ஆமா நீங்க சொல்றது சரிதான், உண்மையிலேயே நானும் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கதா விரும்புறேன். ஓகேடா அரோ ஜி. அவ என்னோட முதல் நேம் சொல்லிட்டான். சரி அராஜி வர சனிக்கிழமை நீ ஃப்ரீயா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே ஒன்னா போய் சுத்தி பார்க்கலாமா? இதை கேட்டா அவனும் என்ன சொல்றீங்க உண்மையாவா, இந்த சனிக்கிழமை போறத பார்த்தா அது ஒரு டேட் அப்படின்னு அவனும் பேசின்னு இருக்கும்போது திடீர்னு கீழே பார்த்தா மத வரவும் ஆராஜி. அப்ப அவனும் அந்த இடத்துல இருந்து இவனை கண்டுக்காம போக அப்ப கீழே இவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பையனா உண்மையிலேயே அவன் ஸ்ட்ராங் ஆனவனா, எனக்கெல்லாம் அப்படி தோணவே இல்லை அவனை பார்க்கும்போது. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, ஆராஜி வந்து உண்மையிலேயே வலிமையானவன், தைரியமானவன், அற்புதமானவன், அவனை நான் உண்மையிலேயே மதிக்கிறேன். அதோட அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப இவனோட ஃப்ரெண்டும் புரியாத மாதிரி பேசிட்டு போறான் பேர். இவனோட ஃப்ரெண்டும் அங்க பார்த்தா அது மகோரோ தானே, இது மோசமான விஷயம், இதை போயிட்டு நம்ம எப்படியாச்சும் மத்தக்கார கிட்ட சொல்லணுமே. அப்ப இவனோட ஃப்ரெண்டும் தடுக்கிறான். அமைதியாரா சொல்ல வேணாம், இதோட வீக்கெண்ட்ல அந்த எச்சி ஹை ஸ்கூல்ல சேர்ந்தவங்க இந்த விஷயத்த பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சனிக்கிழமை இவங்க வெளியே போறதுனால அதுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் வாங்கினு இருக்கான். சரியா அந்த இடத்துல இவனுங்களும் என்னடா பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொத்தா தூக்கினே கேம் சென்டர் விட்டு போயிடறானுங்க. அந்த இடத்துல இவனுங்களும் கேம் விளையாண்டு இருக்கும்போது ஹீரோ தான் அவனை போட்டு அடிச்சுன்னு இருக்கான். சூப்பரா நல்லா தான் விளையாடுற, எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சுடா, என்ன விடுங்கடா நான் வெளியே போனடா. சரி வெயிட் பண்ண, இன்னும் கொஞ்சம் கேம் இருக்குது அதை முடிச்சுட்டு போயிட்டு. சரி அப்படின்னு இவனும் பேசின்னு இருக்க டைம் அந்த இடத்துல வேற ஸ்கூல்ல சேர்ந்த கேங்கு பசங்க அந்த இடத்துக்கு வரதை பார்த்து அவனும் அந்த இடத்துல இருந்து இவனோட ஃப்ரெண்டை கூட்டி சிக்னல் கொடுத்துட்டு கிளம்புறானுங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ இந்த இடத்துல கேம்ல ஜெயிச்சிட. அப்ப அந்த கேங்க சேர்ந்த பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனுக்கு கிளாப்ஸ் கொடுக்க. உண்மையிலே சூப்பரா பையா, நல்லா விளையாடுறிய நீ, அந்த சிசு ஹை ஸ்கூல்ல சேர்ந்தவன் தானே, அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் பார்த்தா அந்த மெனோடா அப்படி இல்லைன்னா சிக்மாவா இருக்கும் போல தெரியுது. இல்ல தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்க, நான் இப்பதான் அந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன், நான் நியூ ஸ்டூடெண்ட். அப்படியா? இப்போ நீ பேசத பார்த்தா எங்களை நீ ஏமாத்துற மாதிரி தெரியுது தம்பி, அப்ப எங்களை பார்த்தா வேடிக்கை இருக்கா? நீ அவனுங்களும் வீம்புக்குனே இவன் கிட்ட பிரச்சனை பண்ண நம்ம ஹீரோவாதோட சரி என்ன மடிச்சிருக்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவனும் பேக் எடுத்துட்டு போகும்போது அவனுங்களும் தடுத்துட்டு சாரிப்பா நீதான் எங்களுக்கான 100வது போனியை இன்னைக்கு, அதுக்காக நான் கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா அதுக்கப்புறம் அவனுங்களும் துணியெல்லாம் கட்டிட்டு ஒரு டவுசரோட ஓட விடுறானுங்க. அவனுங்களும் துரத்தின்னு போக இது எல்லாமே வெளியில இருந்து இவனுங்களும் பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் அவனுங்களும் துரத்தின்னு போகும்போது நம்ம ஸ்கூலோட சேரும் ஏதோ ரெட் லைட் ஏரியா கிட்ட நின்று இருக்காரு, அந்த மாதிரி இடம் தான். அப்ப இவனு வரதை பார்த்தோன்னு அவர் உசராயிட்டு உள்ள போயிடுறாரு. ஹலோ வெல்கம் சார், உங்களுக்கு எந்த மாதிரியான ஆள் வேணும்? அதுவா? அவரும் வெக்கப்பட்டுங்க ஜெசிமா தான் எனக்கு வேணும். ஜெசிமா உங்களுக்கான கஸ்டமர் வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட. அதுக்கப்புறம் ஹீரோவை கதற இவனுங்களும் துரத்தின்னு ஓடினே இருக்க. கடைசியா நம்ம ஹீரோவை ஒரு கோயிலுக்குள்ள லாக் பண்ணிடுறானுங்க. அந்த கோயில் என்னடா பார்த்தா காலையில 2 பேர் பயந்து வர்றானுங்களே அந்த கோயில் தான். அந்த இடத்துல ஹீரோவை கதவு சாத்தின்னு இருக்க. அவனும் கதவு உடச்சிக்கினே உள்ள வர ரொம்ப சடனா இந்த
இடத்துல துப்பாக்கி எடுத்து பார்த்துட்டு முன்னாடி வந்து சுட்டுடுவேண்டா இங்க பாரு குழந்தை ஜோக் காமிக்குது தம்பி அதெல்லாம் பொம்மை துப்பாக்கி இருக்க போது காமெடி பண்ணாத அடி வாங்கி சாகுற நீ பாரு ஹீரோவோ பயந்துட்டு தெரியாதனமா ஷூட் பண்ண அந்த புல்லட்டை பாத்தீங்கன்னா அங்க இங்கன்னு செதறி நம்ம ஹீரோவோட மண்டிலே பட அதோட ஹீரோவே செத்துட்டான்னு சொல்லிட்டு டேய் என்னடா ஆச்சு செத்துட்டானா நம்மள எதனா பிரச்சனை மாட்டிக்க போறோம் வாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்க அப்ப இவனோட நெத்தியில அந்த இடத்துல ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்குது. அவனும் திருக திடீர்னு அதுல இருந்து புகை மாதிரி வெளியே வந்துட்டு ஒரு பெரிய அலாவுதீன் பூத மாதிரி ஒண்ணு வருது. என்னோட பேரு தான் சென்யாதி மாஜின், உன்னோட விருப்பத்தை கேளு கேளு தம்பி. என்ன பார்க்க நீ கொஞ்சம் பலவீனமா தெரியற, எதனா பிரச்சனை என்ன? இது மாஜியா? அப்ப நீ ஒரு அலாவுதீன் பூதமா? ஆமா தம்பி, அந்த நாட்டுல இருக்க பூதம் மாதிரி சொல்லலாம். என்ன சரி அதை கூட இல்லைங்க, நீங்க தானே அந்த மாகி பீப்புள், அதுலயும் எனக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா தம்பி கரெக்டா சொன்னேன். உன்னோட விஷயம் அதை கேளு, கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றுறேன். என்னோட விஷயம்? ஆமா, உன்னோட விருப்பம் பணக்காரன் ஆவறதா, அறிவாளி ஆவறதா, இல்ல பலசாலி ஆகுறதா? என்னோட ஆசையே என்னோட வெர்ஜினிட்டிய சுத்தமா என்னோட உடம்புல இருந்து எடுத்துடணும். என்னது? இது கிட்ட அவனும் சாக்காவ பண்ண முடியுமா? கவலைப்படாது தம்பி, அதெல்லாம் பண்ணிடலாம். மொத்தமாவே டோட்டலா நீக்கலாம். பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆனா அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும். உடம்பு என்னதே ஒன்னா சேரணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் பொறுமையா வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னா அப்படின்னு அவனும் அங்கிருந்து வெளியே வர. இன்னொரு பக்கம் வெளியே ஆளுங்கிட்ட போயிட்டு ஆமாங்க உங்களுக்கு இவனை தெரியறானா? என்னடா இவ பைத்தியக்காரன் ஏதோ ஒரு ஆளை காமிச்சு இவன் தெரியறானா கேக்குறான், ஒருத்தன் கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலேச்சுன்னு வர இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் மதவரை காட்டு அவனும் எக்ஸசைஸ் பண்ணின்னு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டும் அவனை நீ பாக்கணுமே துண்டை காணும் துணியை காணுன்னு வெறும் டவுசரோட ஓடி நின்றாடா அப்படின்னு 2 பேரும் சிரிச்சுன்னு இருக்கானுங்க. அப்ப இதை கேட்ட மதவரவும் டேய் நீங்க தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்க, உண்மையிலேயே அவன் பலசாலியானவன் தான். இப்ப ஏன் அவன் சண்டை போட மாட்டான்றது எனக்கு தெரியல, காரணம் எதனா இருக்கும் அப்படின்னு அவனு சொல்ல. அதுக்கப்புறம் இவனோட வீட்டுல இரவா ஏதோ வாங்கின வந்து கிஃப்ட்ல அதுல நம்ம ஹீரோயினோட பேரை ஏத என்னடா உனக்கு பிடிச்ச பொண்ணோட பேர் எதையோ சொல்றா அப்படின்னு அந்த பூதமும் கேட்க அமைதியாரு ரொம்ப கத்தாத. ஆமா என்னப்போ இது எத்தனை அவகிட்ட கொடுத்துட்டு என்னோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு அவனும் பெருமையா சொல்ல. ஒரு நாள் காலையில ரெடி ஆகுறான். அவங்க அம்மாவும் பாத்துட்டு என்னடா தம்பி என்ன பண்ற, என்னடா ரேட்டிங்கா சூப்பரா போயிட்டு வா ஒன்னும் அவசரம் இல்லடா, பொறுமையாவே நீ எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு லேட்டா கூட வா அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்ல உங்க வாயை மூட்டு உள்ள போங்க. அதுக்கப்புறம் பார்க்கல ஹீரோவும் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணி இருக்கும்போது அவங்களும் வர மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி ஹீரோவும் டேய் ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட பேசும்போது நீ பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா போதும், நடுவுல பூந்து கூட்டையை குழப்பிடாத சரியா? சரிப்பா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர என்னடா டைம் ஆயிடுச்சா? இல்லப்பா டைம்லாம் ஒன்னும் ஆகல. அப்ப நான் இங்க வரதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் பேசின மாதிரி இருந்துச்சு. அதுவா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்டுக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி பெஞ்சில உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் சுத்தியும் முத்தியும் ஏதோ பார்த்துன்னு இருக்க. ஹீரோவும் என்னாச்சுப்பா என்ன தப்பா நடக்குதானே? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். எப்படாடி அந்த ஸ்டோனை கொடுக்க போற? உன் வாய மூடுறா, எனக்கு சரியான டைம் வரும் அப்ப நான் குத்துக்கிறேன். இதை பார்த்து அவங்களும் சாக்காவே இல்ல மன்னிச்சுங்க சும்மா அப்படின்னு ஹீரோவும் சமாளிக்க. அப்ப ஹீரோயினும் ஐஸ்கிரீம் நக்கிறது பார்த்து ஹீரோவோ இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி ஹீரோயினும் சொல்ல. காரணம் என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்டு ஸ்டூடெண்ட் கூட நான் இன்னைக்கு முறையா வெளியே வந்திருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயினும் சரியா பார்க்க அப்ப அந்த பூதமும் டேரே குர்ரா இதுதான் அதுக்கான டைம் விட்டுறாதா எப்படியாவது முடிச்சிடா இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல. இரவு ஏஞ்சி குடுக்குது போவேன். திடீர்னு அவனுக்கு வயிற்று வலிக்குது. என்னடா உன் வயிறுல இருந்து ஏதோ சவுண்ட் வருது? அதுவா ஒரு நிமிஷம் இருப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு வயிற்று பிடிச்சி அங்க இருந்து ஓடி போறான் பாத்ரூமுக்கு. போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியே வர எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது மகோரோ அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு அவனும் அந்த ஸ்டோனை கொடுக்க அது அவனும் பார்த்துட்டு என்னடா அது மகோ ரோவா என்னடா என் பேர் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட அது அவங்களும் பார்த்துட்டு வியடா இருக்குன்னு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் மகரோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அவனும் சொல்ல போக அந்த இடத்துல ஒரு கேங்க வருது. அப்ப அந்த கேங்க சேர்ந்த முக்கியமான 2 பேரும் ஹீரோ கிட்ட வர ஒரு நிமிஷங்க நீங்க யாரு? ஓ நாங்க இந்த சிக்மா குழுவோட தலைவன்டா, ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் இங்க இருந்து போட்டுமா? சரிவா இங்க இருந்து போயிடலாம். மகரோ இதை பார்த்தா அவனும் டென்ஷனாவே இதை நோட்டீஸ் பண்ண அவளும் ஆராஜின் அப்படின்னு அவங்கள போயிட்டு அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி விட நீ இந்த இடத்துல இருந்து எனக்காக சண்டை போடு. அப்ப அவளும் ஒரு மாதிரி கேட்க ஹீரோவும் சரி நல்லா அழகா தான் இருக்க அப்படின்ற மயக்கத்துல அவனும் ஒத்துக்க. அப்ப அவன் எதிர்க்க இருந்தா அவனும் வில்லத்தனமா டேய் உனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கணும் என்னோட லிட்டில் சிஸ்டரை தொடறதுக்கு, உன்னோட லிட்டில் சிஸ்டரா? அப்ப இன்னொரு பக்கம் இவனுங்களும் என்னடாச்சு எதுக்காக என்ன அவங்க வர சொன்ன? அங்க நீயே பாரு அங்க நடக்கிற விஷயத்த பார்த்தா கன்ஃபார்ம் இன்னைக்கு அவன் உயிரோட வீட்டுக்கு போக மாட்டான் போல. அப்ப இவனும் பார்த்துட்டு ஆராய்ச்சி தானே அது, இதை பார்த்து அவனும் ஃபீல் பண்ணிட்டு இவனும் முறைச்சு பார்க்க நம்மளுக்குலாம் ஒண்ணு தெரியாதுப்பா அந்த மாதிரி அவனும் திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த இடத்துல இருந்து அவனை காப்பாத்துக்காக ஓடி போறான். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இவனும் என்னோட தங்கச்சி மேல நீ தொடர நான் கொல்லாம விட மாட்டேனா, இன்னைக்கு தான்டா உன்னோட சாகுன்னு சொல்லிட்டு அவனும் ஒவ்வொரு அடி பலமா கொடுக்க ஹீரோவும் கன்ஃபார்ம் இவன் அடிக்கிறது பார்த்தா நான் இன்னைக்கே இறந்துருவோம் போலியே. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு பைத்தியக்காரி அவ பாத்தீங்கன்னா என்னோட அண்ணா கோவப்படும் போது அழகா தான் இருக்கான், ஆனா நீ கோவப்படாதண்ணா சண்டை போடாத அப்படின்ற மாதிரி அவ்வளவு நடிக்க. இன்னொரு பக்கம் இந்த பூதமும் அடடா இவன் அடுத்ததான் அந்த 35வது ஆளா மாற போறான் போல, இவனும் விட்டு கொடுத்துருவான் அப்படியே இவனும் இறந்துருவான், அதோட நான் வேற ஒரு ஆளை தேடி தான் போனோம் அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து போகும்போது கடைசி அடியா அவன் அடிக்க போறான். அப்ப திடீர்னு ஹீரோவும் கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த இடத்துல நான் இப்படி விட்டு கொடுக்க போறது இல்ல,
சரிடா உன்னோட விஷ் என்னவா அதை கேள்றா, அவனை நீ இப்ப வச்சு செய்யறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. அப்ப இன்னொரு பக்கம் இவனோட ஃப்ரெண்டு வர, அப்ப இவனும் என்னோட விஷ் என்னன்னா என்னோட விர்ஜினிட்டிய சுத்தமா என்கிட்ட இருந்து எடுத்துடு. இப்பதான் அவனும் அந்த பூதமும் பூஜிகிரி அப்படின்னு சொல்ல ஒன்னா சேர்ந்துடுறானுங்க. இதனால ஹீரோவும் அவன் அடி வந்த பஞ்ச எல்லாத்தையுமே தடுக்க பஜனுக்கு ஒரு அடி தான் அவன் அதோட பறந்து போய்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படின்னு தரமா இருந்துச்சு கன்ஃபார்ம். ஸ்டேம் பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி எல்லாம் போவோமான்னு. வேற லெவலா காமிச்சிருக்காங்களா ஹீரோவை. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.